பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த டேலண்ட் இல்லையே, எனக்கு இந்த பெரிய நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இல்லையே, எனக்கு பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லையே, எதற்கு நீங்க எனக்கு இல்லையேன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஜீவ ஊற்று உங்களிடத்தில் இருக்குதுங்க. இன்றைக்கும் சங்கீதம் 36:9 வசனத்தில் இருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதம் உங்களை பலப்படுத்த போகிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஏசப்பாவுக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ நதியாம் ஆவியான நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். உங்களுக்கு என்ன டேலண்ட், உங்களுக்கு எந்த கிருபை, உங்களுக்கு என்ன சகாயம் வேணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அந்த தேவ மனிதர்கள் அப்படி பாடினார்கள். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள் இருக்கிறார். ஆவியானவரோடு இணைந்து எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், அவருக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுதான் சில வேளைகள்ல நம்ம அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகத்துல நிரம்பி நீங்கள் பேசுகிற பொழுது அந்த ஜீவ ஊற்றிலிருந்து உங்களுக்கு தேவையான பலன் கடந்து வரும். இன்னைக்கு எந்த காரியத்தை செய்ய முடியாதபடி மிகுந்த கஷ்டப்பட்டு எனக்கு இது முடியலையே, எனக்கு இது செய்ய முடியல நினைக்கிறீங்களோ, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அந்நிய பாஷையில நிறைந்து ஆவியானவரே என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினியின் ஆவியானவரே என்னை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஜீவ ஊற்று எனக்குள் இருக்கிற அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் எனக்குள் இருக்கிற ஜீவ ஊற்றிலிருந்து அந்த நன்மை கடந்து வரும், அந்த கிருபை கடந்து வரும். அந்த ஜீவ ஊற்று எனக்குள் பொங்கி எழுகிற பொழுது அந்த ஜீவ நதியாம் ஆவியான அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லுகிற பொழுது எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்ரூவல் வரணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு கால் வரணுமோ நிச்சயம் வரணுங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று உடையவர் நமக்குள் இருக்கிறாருங்க. அந்த ஊற்று நமக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருந்து அந்த அபிஷேகம் பொங்கி வருகிற பொழுது எல்லா காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒரு இடத்தை ஒரு முறை நான் வேலை செய்கிற பொழுது எனக்கு விரோதமாய் ஒருவர் பேசி, உங்களை பாருங்க நாளைக்கு நீங்க வாங்க மீட்டிங்ல வச்சு உங்களை என்ன பண்ற பாருங்கன்னாரு. நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருகிற வேலை அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, காலையில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும், நீங்க எனக்கு சகாயம் பண்ணணும், மனிதர்கள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு அந்நிய பாஷையில பேசி அந்த இடத்துல கடந்து போன பாருங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற பொழுது அந்த இடத்துல இருந்த 2 சுப்பீரியர்ஸ் அவருக்கு விரோதமா எழும்பி எல்லா சூழ்நிலைகளும் மாறி போச்சு. உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் இருக்கிறார். அவர்ல நிரம்பி அவர் எனக்கு வேணும் அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்யணும் சொல்லுகிற பொழுது உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற நதி உங்களுக்கு சகாயத்தை செய்யுங்க, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை தேவையோ, எந்த இடத்துல சகாயம் தேவையோ, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் உங்களுக்காய் காரியங்களை செய்வார். உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வசனம் வெளிச்சம். அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் வாய்க்க பண்ணுவார். வசனத்தின்படி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுங்க நடக்கிறது? சங்கீதம் 119:105 வசனத்தின்படி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனத்தை சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே உங்க வசன கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நடக்க வேண்டிய பாதையில நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. சங்கீதம் 25:4 வசனத்தின்படி, ஆண்டவரே நான் நடக்கிற வழிகளை, நான் போக வேண்டிய பாதைகளை எனக்கு காண்பித்தருளும். வசனத்தை சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்ல அந்த வசனத்தின் வெளிச்சம் உங்கள் மேல கடந்து வரும். உங்களுக்கு பாதைகள் திறக்கப்படும். இன்னைக்கு ஆவியானவருடைய அந்த கிருபையினால அந்த நதிகள் புறப்படும்படியா அபிஷேகத்திலிருந்து ஜெபிங்க, அவருடைய வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த 2 காரியங்களை கொஞ்சம் முயற்சி எடுத்து நீங்க செய்ய உங்க பாதையில வெளிச்சம் கடந்து வரும். எந்த இடத்துல ஃபியூச்சர் இல்லைன்னு நினைச்சீங்களோ, எந்த இடத்துல எனக்கு சகாயமே இல்லைன்னு நினைச்சீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்கு தேவ சகாயம் கடந்து வரும். உங்க பாதையில வெளிச்சம் பிறக்கும். சங்கீதம் 36:9 அந்த ஜீவ ஊற்றிலிருந்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுக்கு கடந்து வரும். வசனத்தின் வெளிச்சம் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. God bless you.